ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது ஒயரோட கலரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒயரிங் பண்ணும்போது ஒயரோட கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கோ இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ஒயரிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ப்ராப்பரான கலர் யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணாமல் கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க. புதுசாக ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சன் வந்து அந்த ஒயரை ஏதோ ஃபால்ட் எதுவும் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவார். நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ஃபேஸுக்கு ரெட்டு, நியூட்ரலுக்கு பிளாக்குன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒயரிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒயரிங் பண்ணும்போது ஒயரோட கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் உள்ள ஃபேஸ் ஒயருக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணுவாங்க, நியூட்ரலுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணுவாங்க, எர்த்துக்கு கிரீன் கலர் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு ரெட் ஒயர் சூஸ் பண்ணாமல் எல்லோ இல்லைனா ப்ளூ சூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் சூஸ் பண்ணலாம். 3 ஃபேஸ் பொறுத்தவரையில் ரெட், எல்லோ, ப்ளூ சூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரலுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணுவாங்க. எர்த்துக்கு கிரீன் கலர் இல்லை அப்படின்னா கிரீன் மற்றும் எல்லோ காம்பினேஷன் கலரை சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஒயரிங் பண்ணும்போது பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்கும். யாராவது புதுசாக ஒரு ஆள் எலக்ட்ரிக்கல் பர்சன் வந்தாலும் ஈஸியாக உங்களோட ஒயரிங்கை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கலர்ஸ் ஆன் ஒயர் இண்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிளாக் கலர் நியூட்ரலுக்கு சூஸ் பண்ணணும், ஃபேஸுக்கு வந்து ரெட் கலர் இல்லைனா எல்லோ ப்ளூ சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வீடியோ நண்பா. அதாவது இந்தியன் இல்லாத அதர் கண்ட்ரி, அமெரிக்கன் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒயரிங் ஃபார்மேட்டை தான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒயர் கலர் சூஸ் பண்ணுறது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுபடலாம். உதாரணமாக ஒயிட் கிரே கலர் ஒயர்லாம் நம்ம ஹவுஸ் ஒயரிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம். இது அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஒயரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த வீடியோவில் நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒயரிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.